இன்றைக்கு திருச்சி மாநகரத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது 2 மக்களவை உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்களும் திரு செல்வராஜ் அவர்களும் மற்றும் மாநிலங்களவையிலிருந்து நான் 3 எம்பிகளும் உட்கார்ந்து இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் என்ன நடந்துச்சு, டெல்லியில் என்ன மாதிரி ஒரு அரசியல் நடந்துச்சு, சிஜேபி மாணவர்கள் போராட்டம் எப்படி சிறப்பாக நடந்துச்சு, எப்படி அழுத்தம் கொடுத்தாங்க, அது எப்படி ஒடுக்கப்பட்டுச்சு, எப்படி மோடியும் அமித்ஷாவும் ஓடி ஒழிச்சுக்கிட்டாங்க, பாராளுமன்றத்துக்கு ஒரு நாள் கூட வரவே இல்லை, அதை பற்றி ஏன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, ராகுல் காந்தி எப்படி இவர்களை துரத்தி கடைசியில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு, இதை பற்றின ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காக இன்னைக்கு ஒரு கூட்டம். எஃப்சிஆர் டீலிமிட்டேஷன் பில்ஸ் எல்லாம் எப்படியாவது கொண்டு பேக்டோர் வழியா அதுக்கு ஒரு சப்போர்ட் வாங்கிடலான்னு சொல்லி அமித்ஷா பல தில்லுமுள்ளு வேலைகள்லாம் பண்ணி பார்த்தாரு. இந்த தடவை அது எடுபடலை. இப்போ 50% கூட்டுறோம் அப்படி இப்படின்னு சில லாலிபாப்புகளை கொடுக்குறாரு. அதுக்கு யார் யார் மயங்க போறா, யார் யார் இயங்கிக்கிட்டு இருக்கான்றதை இப்போ அதையும் சேர்த்து நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் பேசுவோம். மற்றபடி அடிப்படையில் இந்த கடைசி மழைக்கால கூட்டத்தொடரில் ஆரோக்கியமான எந்த விஷயங்களை பற்றியும் விவாதமே நடக்கலை. பூரா மழுப்பிக்கிட்டு ராம் மந்திர், அதாவது ராமர் கோயில்லையே திருட்டுத்தனம் நடந்திருக்கு. அதை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தருக்கு அங்கே தில்லு இல்லை, வக்கு இல்லை, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. நீட்டு தேர்வில் ஏன்டா எப்படி பேப்பர் லீக் ஆச்சுன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இதெல்லாம் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு மோடி அமித்ஷாவும் பாராளுமன்றத்துக்கு வராமல் மோடி அவர்கள் வீட்டில் டாய்லெட்டில் உட்காந்து வீடியோ பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஜென்சிக்கு இப்படி பேசி போட்டால் ஜென்சிலாம் மயங்கிடுவாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 4 வாரமும் நான் கத்தி இப்போ எனக்கெல்லாம் தொண்டை கட்டிக்குச்சு. ஸோ இதுதான் பாராளுமன்றத்தில் நடந்துச்சு. அதை பற்றி இன்னைக்கு இந்த அதாவது காங்கிரஸ் கட்சி, மதிமுக, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தவேகா போன்ற கூட்டணி கட்சிகள்லேருந்து பொறுப்பாளர்கள் அனைவரும் வருவார்கள். அவர்களுக்கு இது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றதை விளக்கமாக எடுத்து சொல்வதற்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு. சொல்லுங்க. இந்த பூனேல நடந்த சத்தமா பேசுங்க, ஏன் பயப்படுறீங்க? இல்ல அந்த அடக்குமுறை, பெண்களுக்கான அடக்குமுறை மனசுல வந்திருக்குன்னா அதுக்கு பாஜக கண்டிப்பா ராகுல் காந்தி அவர்கள் எது பேசினாலும் பாஜக கண்டனம் தெரிவிக்க தான் செய்யும். காரணம் அவங்க அரசியல் ஆக்குறதுக்கு தான் அவங்களுடைய நோக்கம். ஆனா ராகுல் காந்தி அவர்கள் மனுஸ்மிருதியை எதுக்கு போடிட்டு காமிச்சிருக்காருன்றதுக்கு நான் அப்புறம் வரேன். மதம் கிட்டத்தட்ட 500, 1000, 1500 வருடங்களாக மதம், அது பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், மனுஸ்மிருதியா இருக்கட்டும், வேதங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள். அந்த காலகட்டங்களில் இருந்த சமுதாய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை எழுதி போயிருக்கிறாங்க. இது எல்லா மத புத்தகங்களும், எல்லா மதமுமே பெண்களுக்கு விரோதமாக தான் இருக்கு. பெண் முன்னேற்றத்திற்கும் பெண்ணுடைய விடுதலைக்கும் அது ஏதோ ஒரு இடத்துல முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இதை தான் பெரியாரும், இதை தான் அம்பேத்கர் அவர்களும் உடைக்கணுன்றதுக்காக வேண்டிதான் மதத்தையே கேள்வி கேட்டாங்க. இப்போ அதாவது நவீன வரலாறு காலம் ஆரம்பித்த பிறகு, அதாவது மாடர்னிட்டி வந்த பிறகுதான் பெண்களுக்கு சுதந்திரம், பெண்களுக்கு ஜனநாயகம் அப்படின்ற ஒரு பேச்சே வந்திருக்கு. அதனால நவீன வரலாறு காலகட்டத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட காங்கிரஸ் கட்சி, முக்கியமாக காந்தி, நேரு போன்ற தலைவர்கள், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் ரொம்ப தெளிவாக பெண்களுக்கும் ஆரம்ப காலகட்டத்திலே ஓட்டு உரிமை கொடுக்கப்பட வேண்டும், ஓட்டு உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்த காரணத்தினாலதான் உலகத்துல மற்ற நாடுகள்ல எல்லாம் பெண்களுக்கு வாக்கு உரிமை இல்லாதப்ப இந்தியாவில் வாக்கு உரிமை கொடுக்கப்பட்டது. இப்பேற்பட்ட ஒரு வரலாற்று பின்னணியம் உள்ள, அதாவது இந்த நாட்டில பெண்கள் இன்னமும் அடக்குமுறையில இருக்கிறார்கள். பெண்களை இன்னமும் நிர்மாணப்படுத்தி, தலித் பெண்களை முக்கியமாக நிர்மாணப்படுத்தி பல மாநிலங்கள்ல நடைமுறையில இருக்குன்றதெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் மனுஸ்மிருதியை கோடிட்டு காமித்து
பழமை என்றைக்கும் பெண்களுக்கு விரோதமாக தான் இருக்கு அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த யதார்த்த சூழ்நிலையை ஒத்துக்காம பிஜேபி வந்து ராகுல் காந்தி பேசுனது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி இதை வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். ராம் மந்திரில் 200 கோடி எப்படா திருடினீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பீகார்ல வந்து மோடிக்கு வந்து கோயில் கட்ட போறாங்க. தெரியுமா உங்களுக்கு? மோடிக்கு 100 கோடிக்கு மேல செலவழிச்சு கோயில் கட்ட போறாங்கன்னு ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த 100 கோடி எங்க இருந்து வந்துச்சு? ராமர் கோயில்ல இருந்து ஆட்டையை போட்டாங்களா? அதனால ஒரு பக்கம் மோடி யோகான்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்ப எங்கிட்ட சுவாகா பண்ணிட்டாங்க. அதனால இந்த பின்னணியத்துல ராகுல் காந்தி அவர்கள் பெண்கள், முக்கியமாக தமிழ்நாட்டில எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா வெற்றி பெறாங்க 10ஆம் கிளாஸ்லயும் 12ஆம் கிளாஸ்லயும். அப்ப ஒரு நவீன ஒரு முற்போக்கான ஒரு நாடாக நாம் திகழ வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி அவர்கள் இந்த நேற்று பேசியிருக்கிறாரு. இதை சும்மா திரிச்சு பேசி பிற்போக்குத்தனமா மடத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். ஜென்சி வாக்காளர்களை, புதிய வாக்காளர்களை கவர்வதற்காக பாஜக வந்து அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஜென்சி வந்து திருப்பி மோடிக்கு கலரா இல்லைன்னா புதுசா ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு போட்டோ எடுத்து எப்படியாவது இந்த சின்னஞ்சரிசுகளெல்லாம் பிடிச்சிடலான்னு பாக்குறாங்க. நான் வந்து 16ஆம் தேதி 17ஆம் தேதியிலிருந்து போன மாசம் ஜந்தர் மந்திரில இருந்தேன். மோடியை இவ்வளவு தூரத்துக்கு தாறுமாறா வச்சு செஞ்சவங்க வந்து அந்த ஜென்சி தான். ரொம்ப தெளிவா அவர் எப்படி பொய் சொன்னாரு, என்னென்ன மாதிரி பொய் சொன்னாரு, எப்படி அன்சைன்டிபிக்கா விஞ்ஞானத்துக்கு விரோதமா என்னென்ன பேசினாரு, ரொம்ப யதார்த்தமா ஜாலியா கூட்டமா ஆம்பளை பசங்களும் பொம்பளை பெண்களும் அழகா நின்று சூப்பரா கோரஸ் பாடி நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க மோடியை. இப்ப அவுட்ரீச்சுக்கு இவங்க வந்து இப்ப கிராமப்புறங்கள்லாம் திருப்பி கொண்டு போய் காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை திரட்டி எல்லாம் வெளியே பார்ப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது நடக்கத்தான் செய்யும். ஆனா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, ஜென்சி இந்த அரசு என்ன பண்றதுன்றத சராசரி நம்ம ரொம்ப அரசியல் ஞானம் அரசியல் தெளிவு இருக்குன்னு சொல்றவங்களை விட ஜென்சி ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால அவங்களுடைய அழுத்தத்தினாலதான் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா கடிதம் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு. இல்லைன்னா பிஜேபியில யாரும் ராஜினாமா கொடுக்கறதுக்கு தயாராகவே கிடையாது. அவங்க எந்த விதத்துலயும் தார்மீக பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு அவங்க ரெடியாவே இல்லை. ஆனா உள்ள வச்சு கும்முன்னு கும்மி ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ண வச்சிருக்கிறாங்கன்னா ஜென்சி உடைய புரிதல் என்னவா இருக்குன்றதை நீங்க உணரணும். தமிழக சட்டசபையில வந்து பேச்சுக்கள் வந்து உதயநிதி தொடர்ந்து சொல்றாரு, சட்டசபையில திமுக வந்து மாண்பை காத்த ஒரு கட்சியா இருக்கு, இவங்கெல்லாம் வந்து சினிமா மாதிரி பாட்டு பாடுறாங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் இந்த இஷ்டத்துக்கு பேசுறாருல, சங்கிய மந்திரி அந்த மந்திரி இந்த மந்திரின்னு கொளுத்தி போடுறாருல. அவர் ஒரு சைடு உசுப்பேத்தி விடுறாரு, இங்கிட்ட இந்த பாய்ஸ் அங்கிட்ட எதிர்கட்சி பாய்ஸ் உசுப்பேத்துறது, இங்கிட்ட ஆளுங்கட்சி பாய்ஸ் அதுக்கு திருப்பி கூச்சல் போடுறது. 3 தலைமுறையா அரசியல்ல இருக்கிற குடும்பம் எந்த குடும்பம் சொல்லுங்க சார்? திமுக மட்டும் இல்ல, கலைஞர் குடும்பம் அவ்வளவு பாரம்பரியமிக்க குடும்பத்துல இருந்து வந்து அவர் துணை முதல்வரா இருந்து அவர் இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. அப்ப அவரு தான் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்கு ரெஃபரன்ஸ் செட் பண்ணணும். அவரே கொளுத்தி போட்டுக்கிட்டே இருந்தாருன்னா இவங்கெல்லாம் நேற்று ஜெயிச்சு வந்திருக்கிற பாய்ஸ் அவங்க அப்படியே ஜம் ஜாலியா. இன்னொரு விஷயம், நீங்க வந்து கேமரா இப்ப முழு நேரமா கேமரால இருக்கு சட்டசபை, கரெக்டா? அதனால எப்ப பார்த்தாலும் 4753 கோடி 10% 12% ரொம்ப கணக்கு வீதி பேசிக்கிட்டு இருந்தா மக்களுக்கு போர் அடிக்கும்ட்டு இது மாதிரி இடையில கிசுகிசுப்புகள்லாம் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ பாக்குறாங்க. ஸோ இடையில இப்போ மைக்கு எல்லாத்துக்கும் ஆன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. யார் என்ன பேசுறாங்களோ எல்லாருமே வெளியில வருது. அதனால இது ரொம்ப என்டர்டெயின்மெண்டா போயிடக்கூடாது. ஆனா நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த பேச்சுக்கள் வந்து சட்டசபையில் இருக்கு. அது போக போக நல்லா இருக்காது. இதை வந்து நான் என்ன நினைக்கிறேன், சபாநாயகர் வந்து எல்லாத்துக்கும் இடையில ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கொடுக்கணும். சட்டசபைக்குள்ள எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், மூத்த அமைச்சர்கள் வந்து எப்படி இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு ஓரியன்டேஷனே இல்லாமல் உள்ள உட்காந்து ஆளுக்கு மாற்றி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் வம்பளுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளக்க பெண்களும் இருக்கிறாங்க. அதனால இதில் வந்து இங்கிட்டு இவங்க தலைவரை
வந்து தலைவர்கிட்ட பேர் எடுக்கணுன்றதுக்காண்டி ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் இவங்க பேசுறாங்க. அங்க அவர் தலைவரை எதிர்கட்சி தலைவர்கிட்ட பேர் வாங்கணும்ட்டு அவங்க ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தா சட்டம் கண்டிப்பா கேலி குத்தாயிரும். தமிழக சட்டசபை வந்து இப்பயே ஒரு சரியான போக்கு இல்லைன்றது எனக்கு கண்டிப்பா அதுல ஒரு வருத்தம் இருக்கு. தொகுதி மறுசீரமையில வந்து பாஜக மாற்றி மாற்றி பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியல. ஏன்னா சட்டசபையில் வந்து இந்த டீலிமிட்டேஷன் நம்பர்ஸை ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இப்போ வந்து சிஎம்சி மீட்டிங்ஸில் வந்து சீஃப் செக்ரட்டரி ஏதோ எழுதி கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்றாங்க. அதுக்கு விளக்கம் வந்து அவங்க அமைச்சர்கள் தான் கொடுக்கணும். இதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னா அதில் இருக்க குழப்படி என்னன்றதுக்கு அந்த அமைச்சர்கள் தான் வந்து கண்டிப்பாக அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். சிபிஎம் தான் வந்து இடதுசாரிகள் வந்து தாவேக்கு ஆதரவு அளிக்கிறது, ஆனா அதிகாரிகள் துணையோட செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க சண்முகம் அவர்கள். அதை பத்தி கண்டிப்பா சிபிஎம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுன்னா அவங்க ரொம்ப பொறுப்பான கட்சி, மக்களுக்காகவே பாட்டாளி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி. அவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க உடனடியாக அரசு அவர்கள் அவர் தலைவர்கிட்ட கூப்பிட்டு என்ன ஏது எதன் அடிப்படையில் அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அரசினுடைய வேலை. கூட்டணி கட்சிகள் வந்து அக்கறையோடு பேசும் பொழுது அது உடனடியாக காது கொடுத்து அதுக்கு சரியான பதில் அளிச்சா அரசுக்கு தான் நல்லது. இப்ப பிரதமர் வேட்பாளராக வந்து விஜய் அவர்கள் முன்னிறுத்தி வந்து அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசி வர்றாங்க. இதை பிடிச்சா பாக்குறீங்க? அது எல்லாமே அதே பாயிண்ட் தானே. தலைவருக்கு குஷிப்படுத்தணுன்றக்காண்டி இதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மா பீரியட்லயும் மாத்தி 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 பம்ப் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு நீங்க இவர் பம்ப் அடிக்கிறார் அவர் பண்ணி பம்ப் அடிச்சுக்கிட்டே இருந்தா ஏதோ ஒரு நேரம் பலூன் வெடிச்சிரும்ல. அது வந்து இதெல்லாம் வந்து இந்த அரசுக்கு வந்து 3 மாசம் கூட முடியல. இந்த அரசுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டை வந்து மீண்டும் ஒரு பெரிய வளர்ச்சி பாதையில் நம்ம கொண்டு போகணும். வேலை வாய்ப்புகள் இல்லை, போதைப் பொருள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் பற்றி பேசாம நம்ம சும்மா இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் ஆளுகளை விட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து திஸ் இஸ் ஆல் irresponsible both by the ruling government as well as the opposition parties. ஓகேவா? ஓகே பாஸ், தேங்க்யூ.